Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே டேஸ்டான ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயாசம் தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டான இந்த பாயாசத்தை நம்ம இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி புதுசா யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாயாசம் பண்ணுறதுக்காக அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டு அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அரை முறி தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நல்ல திக்கான பாலாட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயாசத்தோட இனிப்புக்காக நம்ம ஜவ்வரிசி சிறுபருப்பு எல்லாம் அளந்து எடுத்த அதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்ல பொடியாக துருவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம காய்ச்சிட்டு இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்திருந்த அந்த அரை கப் அளவுக்கு சிறுபருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு இப்போ நல்லா வறுப்பட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 வாட்டி நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்போட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தோம். இப்போ இதோட ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிறுபருப்போட ஒரு 4 ஏலக்காய் எடுத்து நம்ம இடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த ஏலக்காவை இதோட சேர்த்துடலாம். இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சிறுபருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடாம ஓரளவுக்கு கரெக்டாக வேகிற மாதிரி நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேகிற டைம்ல நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை இப்போ வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த ஜவ்வரிசியை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக இதை நம்ம அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கலாம். ஜவ்வரிசி இது மாதிரி வேகிற டைம்ல நம்ம ஃப்ளேமை மீடியமா வச்சுக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு அந்த ஜவ்வரிசி ஒரு மாதிரி திக்கா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ளேமை மட்டும் நம்ம மீடியமா வச்சுட்டு அப்பப்போ கலந்து மட்டும் நம்ம இதை விட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு நல்லா திக்காய் வந்திருக்கு. ஜவ்வரிசி எல்லாமே நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, இந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போ நம்ம இதோட வேக வச்சிருந்த சிறுபருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். பருப்பு கரெக்டாக இந்த அளவுக்கு தான் வெந்து இருக்கணும். ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா சாப்பிட்றப்ப அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருந்த வெல்லத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த வெள்ளப்பாகு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கூட பாயசம் உங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நல்ல சூடான தண்ணியை கொஞ்சமா இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த திக்கான 1 கப் தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு கொதி மட்டும் கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம். நீங்க கரெக்டா இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க இறக்கிடுங்க. ரொம்ப இதை விட கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் திக்காயிடும். அப்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஒரு கரண்டில எடுத்து இந்த மாதிரி ஊத்துனீங்கன்னா கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குச்சுன்னா நீங்க இறக்கிட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்.
இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் இதோட வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய், அப்புறமா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ண இந்த முந்திரி எல்லாமே எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பாயசத்தை வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதை நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணின இந்த நட்ஸை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நம்மளோட ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயாசம் வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான இந்த ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.